அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, உங்களின் தலைவியாக, நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்று பணியாற்றுவேன். என்றென்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்குரிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறது, முறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டத்துக்கு சட்டமாக கொண்டு வந்து அமலாக்கம் செய்யப்பட வேண்டும் என்று இன்று வரை உழைத்து கொண்டிருக்கிறது. அனைத்து சட்டத்துக்குரிய தீர்மானங்கள் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வரும்போது அமலாக்கம் செய்யப்படும். அதிலும் உழவர்களுக்குரிய அந்த திட்டம், அரசு உழவர் பாதுகாவலர் நெல் பயிர் சட்டம் முழுமையாக கொண்டு வந்து நிர்ணயம் செய்யப்படும். இச்சட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களில் உள்ள நெல் ஆலயங்கள் அனைத்துமே, அரிசி ஆலயங்கள் அனைத்துமே முறைப்படுத்தி அரசுடைய நேரடி கண்காணிப்பில் நிர்ணயம் செய்யப்படும். இதனால் உழவர்களுடைய நெல் பயிர்களுக்குரிய விலை நிர்ணயம், அரசால் ஏற்படுத்தக்கூடிய அந்த விலை நிர்ணயம், உழவர்களுக்கு ஏற்ப அந்த விலை நிர்ணயம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த அரிசி ஆலயங்கள் நேரடியாக விவசாய மக்களிடத்திலிருந்து கொள்முதல் செய்து அதை பதப்படுத்தி மீண்டும் அரசுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அந்த பணி நிர்ணயம் கண்டிப்பாக இந்த அரசு உழவர் பாதுகாவலர் நெல் பயிர் சட்டம் நிர்ணயம் செய்யப்படும். இதனால் நியாய விலைக் கடையில் இன்றைக்கும் தரமற்ற அரிசியை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். விவசாய மக்களுக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் அனைவருக்குமே ஒரு நல்ல திட்டமாக இதனால் இந்த சட்டம் நிர்ணயம் செய்யப்படும். அது மட்டுமில்லை, அரிசி ஆலயங்கள் நடத்தும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதுகாவலன் சட்டமாக இச்சட்டம் நிர்ணயம் செய்யப்படும். இன்றைக்கும் ஆட்சி மாற்றத்தின் போது மிகப்பெரிய அளவில் பினாமிகளை வைத்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த அனைத்து சீர்கேடுகளுக்கும் முறைப்படுத்தி நல்ல சட்டமாக கொண்டு வந்து அமலாக்கம் செய்யப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.